ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சேனல்ல த்ரெட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். த்ரெட்டு வந்து நம்மளுக்கு வந்து நிறைய நூல் கட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கான காரணம் வந்து நிறைய த்ரெட்டால தான் இருக்கும். இப்போ அது எப்படி நம்ம நல்ல த்ரெட்டா இல்லை அது மாற்றணுமா எப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, நான் யூஸ் பண்ணுற த்ரெட் வர்தமான் பிராண்டு. வர்தமான் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஊரில் அது கிடைக்கும். எல்லா ஊர்லேயும் அது அவைலபிள் தான். நீங்கள் அது வாங்கிக்கோங்க. அது இந்த கோன் அட்டை இருக்குங்களா, ஒயிட் கலரில் இருக்கும். அதே இன்னொரு பிராண்ட் வருது, அது எல்லோ கலரில் இருக்கும். அது வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு செட் ஆகாது, அடிக்கடி நூல் கட் ஆகும். அதனால் நீங்கள் இந்த கோன் அட்டை ஒயிட் இருக்கிறது பார்த்து வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த த்ரெட் நல்ல த்ரெட்டான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த த்ரெட் இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு வீடியோவில் அந்த அளவுக்கு என்னால் கவர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், நீங்கள் வேணால் வீட்டில் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி நூலை பிடிச்சிட்டு நீங்கள் இப்படி திருகி பாருங்கள். அந்த நூல் திருகும் போது அந்த அந்த நூல் பார்த்தீங்கன்னா மூணாக இருக்கும் உள்ள. அது 3 நூலாக உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகிருக்கும். பாருங்கள், அந்த மாதிரி இருக்கிற த்ரெட் உங்களுக்கு நல்ல த்ரெட்டு. அதே அது 2 ப்ளே, அது 3 ப்ளே த்ரெட்டுன்னு சொல்லுவோம் நம்ம. அதே 2 ப்ளே த்ரெட்டு அப்படின்னா நீங்கள் இப்படி திருகி பார்த்தீங்கன்னா அது 2ஆக மட்டும் பிரியும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது 2 ப்ளே த்ரெட்டு. அந்த 2 ப்ளே த்ரெட்டு யூஸ் பண்ண வேண்டாம். 3 ப்ளே த்ரெட்டாக வாங்கிக்கோங்க. வர்தமான் எல்லாமே 3 தான் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஓகே, நம்மகிட்ட ஏதோ ஒரு த்ரெட் இருக்குது, இப்போ அர்ஜென்ட்க்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது போட்டே ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். அந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூல் கட் ஆகிட்டே இருக்கும். நம்ம அந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த நூலை ஒரு 5 மினிட்ஸ் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. ஓகேங்களா. தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு, ஒரு டம்ளரில் தண்ணி போட்டு ஊற வச்சுட்டு, அப்புறமா அதை எடுத்து நீங்கள் தைச்சு பாருங்கள். அப்படியே உங்களுக்கு நல்லா வந்துடும். சப்போஸ் அப்படி நல்லா வரல அப்படின்னா தண்ணிக்குள்ளேயே த்ரெட்டு போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சு அப்படியே நீங்கள் மிஷினில் வச்சு அந்த கீழே வச்சுட்டு அந்த டம்ளரு அங்கேருந்து நூல் வர மாதிரி போட்டு நீங்கள் தைச்சு பாருங்கள். கண்டிப்பாக அந்த த்ரெட் கட் ஆகாது. இது ஒரு மெத்தட் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் ஆகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் நான் த்ரெட்டை பற்றி சொல்லணும்னு நினச்சது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலில் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். ஓகே, பை பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.